தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள மழை செஞ்ச ஜாலம் சில நினைச்ச போலாம் எம்மம்மா எம்மம்மா யம யம்மா ஓ யமம்மம்மம்மம்மம்மா தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள நந்தவானம் நனைஞ்சு போச்சு இந்த மானம் கரைஞ்சு போச்சு நந்தவானம் நனைஞ்சு போச்சு இந்த மானம் கரைஞ்சு போச்சு தொட்டு விட்டா என்ன தப்பு சொல்லு மாமனிவ பக்கத்துல மயிலிவ வெக்கத்துல மாமனிவ பக்கத்துல மயிலிவ வெக்கத்துல அம்மம்மா ஓய் அம்மம்மா ஐயம்மா யம்மா ஓய் அம்மம்மா தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள அமைதியா இருந்தா கந்தசாமி செத்து ஒரு வருஷம் ஆச்சு. அந்த சத்தியம் கூட குழந்தை பிறந்துருச்சு. நீ மட்டும் அமைதியா இருந்தா என்னமா இருக்கும்? இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அத்தா, அடுத்த மாசம் நம்ம குலசாமி திருவிழா வருது. கந்தசாமிக்கு அடுத்து கண்ணனுக்கு தான் முதல் மரியாதை செய்யறதா ஊருக்குள்ள பேசி நடந்துட்டு இருக்கு. இந்த
இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நம்ம தவற விட்டோம், கடைசியில் நம்மளுக்கு கோயிலில் முதல் மரியாதை. அப்படிதான். அப்படியா? 4 பேர்த்த கூட கூட்டிட்டு போய் பதவி எனக்கு தான் வேணும்னு போய் கேளு போ. அத்தா, இப்ப ஊருக்குள்ள கண்ணை நிறுத்து எவனும் பேச மாட்டான். ஏற்கனவே இந்த கந்தசாமி சத்தத்துக்கு நம்ம தான் காரணம்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல போய் நம்ம பாரி வட்டம் கிரி வட்டம்னு எதுன்னு கேட்டோம்னா கொல்லாக்காண்டு நம்ம கொல்லாமட மாட்டானுங்க. தெரியுதுல்ல எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு அப்புறம் பேசுற. அத்தை, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எதுவும் இல்லைன்னா எப்படி அத்தை? அதான்டா, அதான் முதல் முறையா எல்லாத்தையும் செஞ்சு தோத்து போய் நிக்கிறேன். எவ்வளவு பெரிய திட்டம், எத்தனை நாள் கனவு, அத்தனையும் பாழா போயிடுச்சுடா. ஒரே ஒரு மஞ்ச கயிறை கட்டி அந்த கண்ணை எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். ஏன் பையன் வெளியூருக்கு போயிட்டு வரவே மாட்டாங்கண்ணா, சின்னவன் என் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்போ இதுல நாம தோந்துட்டுமா? தோல்வியா? எனக்கா? இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல நான் நிச்சயமா ஜெயிப்பேன். அத்தை, அப்ப இது எப்ப ஆரம்பிக்க போறீங்க? கண்ணங்கிட்ட என் பையனை கண்ணன் டிராமா போட்டானே, அப்பவே இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன்டா. இத சத்யாவுக்கு தெரியாம பாதுகாக்கணும் தான் இவ்வளோ கேப். ராஜாவுக்கு போன் பண்ணி முதல்ல அவனுக்கு ஊர் வர சொல்லு. அந்த கண்ணனா ஈஸ்வரியன்னு பார்த்துக்கலாம். டேய், நான் சொல்ல என் தங்கச்சி ஜெயிக்காம ஓய மாட்டான்னு. அத்தா, உடனே நான் ராஜாவுக்கு போன் பண்ணி வர சொல்றேன். நம்ம திட்டத்தை நிறைவேற்றலாம். அந்த கண்ண வாயாளியே முதல் மரியாதை உனக்கு தானே நான் சொல்ல வைக்கிறேன்டா. அப்படி மட்டும் எதுவும் நடக்காம போயிடுச்சு, என் தலைய மொட்டை அடிச்சுட்டு குலசாமி கோயில உட்காந்து பெச்சு எடுக்கிறேன். இது சத்தியம். ஈஸ்வரே, நீ பிச்சை எடுத்தா என்ன, மொட்டை அடிச்சா என்ன, எனக்கு வேண்டியது குலசாமியுடைய முதல் மரியாதை. முதல் மரியாதை மட்டும் நம்ம கையுக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஊர்ல ஒரு பையனும் நம்மளை எதிர்த்து பேசக்கூடாது. அப்படி பேசினா இவனோட உயிரை எவனுக்கும் உசுரனுக்க கூடாது. ஆலமரம் மாதிரி இருந்த அந்த கந்தசாமியவே சாச்சிட்டோம். அவன் நேத்து முளைச்ச காலாண்டா. நீ சரியா சொன்னப்பா. முடிக்கலாம், முடிச்சு காட்டலாம். வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. எவனு ஏறலாமா கோட வகம் பசுன்னு, இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிசுன்னு. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா. கொஞ்சனா கொஞ்ச கொம்புத்தேன் படிச்சிருப்பா. புடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா, வெடிச்சா வெள்ளரிக்கா வேண்டாத ஆள் இருக்கா. மை டியர் டார்லிங் உன்னை மல்லிகா கூப்பிடுறா.
மை டியர் டார்லிங் உன்னை மல்லிகா கூப்பிடுறா தீபம் எங்க இருக்க ஒத்தி தான் வந்திருக்க மாவே ஒத்தி மாவே பாபா கிட்ட பாபா ராரா இக்கட ராரா ஹப்பாடு மம்மே அப்பாடு மலே ஹப்பாடு மம்மே அப்பாடு மலே மச்சா பார்ட்டி மல்லிகா பியூட்டி நடக்காட்டி நெருப்பன் மூட்டி நிலமன் கொல்லாம கொள்ளறிய என்ன உனக்கு எத்த கிளம பூத்த ஒருத்தன் வந்தாச்சு ஒட்டிக்கிட்டு நில்ல 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 நீ ஒத்த சிங்கம் சொக்க தங்கம் வஸ்தியே யார் உன்னோட தான் போட கூடும் குஸ்தியே குளிச்சாட்டு தள்ளந்தான் அடிச்சாம தாழந்தான் இனிமேல் நாளந்தான் இருட்டில் குமாளந்தான் மை டியர் டார்லிங் உன்னை மல்லிகா கூப்பிடுறா மல்லிகா மை டார்லிங் வாமா கலக்கலா மெத்தையில் வித்தைகளில் ஜலிய ஜமாய்க்கலா என்னவோ என் மனசு பால்தான் மாறிடுச்சு ஒன்னுதான் பார்க்கையில உஷ்ணம் ஏறிடுச்சு மல்லிகை மலையுது குரங்கு கைகளில மார்பில் சுடிக்கிற வாடி விழி நிலா மனித கண்டுபிடிப்புலைய ரெண்டே ரெண்டு உருப்படியான விஷயம். ஒன்னு சரக்க, இன்னொன்னு ஊறுகா. ராஜா ஸ்டாப் இட். என்னது இதெல்லாம்? யார் அவ? ஓ, சத்யாவா? இல்ல இல்ல இல்ல, சத்யா வரமாட்டான். சத்யா நான் குடிக்கிறதுனால எதை பார்த்தாலும் சத்யா மாதிரியே இருக்கு. அவ வரமாட்டா, அவ வரமாட்டா. ஏன்னா அவ என்னை விட்டு போயிட்டா. இல்ல இல்ல, தப்பு 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 தப்பு. நான் அவளை தொலைச்சிட்டேன், நான் அவளை தொலைச்சிட்டேன். பாப்பா, இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, சரியா? போங்க, கெட்டு போயிருவீங்க. ராஜா, நான் சத்யா தான். என்ன? சத்யாவா? சத்யா நிஜமா வந்துட்டியா? ஆமா, என்னது இது? என்னது இது? ஏன் இப்படி குடிக்கிறீங்க? சத்யா, எல்லாரும் மாதிரியும் உன்னை மறக்கத்தான் நான் இதை குடிச்சேன். இப்போ இதை என்னால மறக்க முடியல. அதுக்காக இப்படித்தான் குடிப்பீங்களா? வேற வழி இல்லை, இப்படியே குடிச்சு குடிச்சு போய் சேர வேண்டியதா. ஆம்பளைங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு ஒரு சாக்குங்க. எங்க நீங்க சோகத்தை மறைக்கிறதுக்காக குடிக்கிறீங்க, எங்களுக்கு சோகம் இருந்தா நாங்க என்னங்க பண்ண முடியும்? சத்யா, எனக்கு ஒரு கர்மம் வேண்டாம். சத்தியமா இதுக்கு மேல நான் குடிக்க மாட்டேன் சத்யா, குடிக்க மாட்டேன். ஆனா ஆனாவும் இல்லை அவனாவும் இல்லை. இங்கே பாருங்க, நாளைக்கு நான் உங்களை வந்து பார்க்கும்போது நீங்க இந்த மாதிரி குடிச்சிருக்க கூடாது. சத்யா, நீ என்ன பார்க்க வரியா? சத்யா, நீ என்ன பார்க்க வரியா? ஆமா. சத்தியமா குடிக்க மாட்டேன் சத்யா, சத்தியமா குடிக்க மாட்டேன். இதே மாதிரி சத்தியம் 1000 தடவை பண்ணியாச்சு. ஆனா நீ குடியை நிறுத்த பாடே இல்லையாடா. இதுக்காக விட உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கின இப்படி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டியாடா. இப்படி
இப்படியே உன்னை நான் வளர்த்து வச்சிருந்தேன். அம்மா சத்திய வரண்டாளம்மா, இனிமேல் எதுக்கம்மா நான் குடிக்கிறேன்? ஆமா, நீதாம்மா இனிமே அவனை திருத்தி வாழ வைக்கணும். அவன் வாழ்க்கையே உன் கையில தாம்மா இருக்கு. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே அவரை நான் பார்த்துக்கிறேன். போதும்மா, போதும், எனக்கு அது போதும்மா. சரி சரி அத்தை, நீங்க அவரை பார்த்து கூட்டிட்டு போங்க, நான் கிளம்புறேன். சரிம்மா. அம்மா 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 சத்தியா போறமா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, அவளை கூப்பிடுமா. அம்மா சத்தியா போறமா ப்ளீஸ். நடிக்காதடா, அவதான் போயிட்டல்ல, அப்புறம் என்ன? ஆ, அம்மா நம்ம நடிப்பு எப்படி? டேய் பரவாயில்ல, என்னம்மா நடிக்கிற? ஆமா, நீ நிஜமாவே குடிச்சியா? பாத்தியா, நான் இதுக்குமா குடிக்கணும்? அவளை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக. டேய் வாசம் வந்துச்சே. அவளை நம்ப வைக்கிறதுக்காக கொஞ்சம் டச் பண்ணிட்டேன். எப்பவுமே உன் பிள்ளை தப்பு பண்ண மாட்டேம்மா, தப்பு பண்ண மாட்டேன். அப்படி ஏதாவது பழக்கம் இருந்துச்சு, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். சானியா நை 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 அழுகே தொலைக்குது. காலையிலேருந்து உயிரை எடுக்குது. ஏய் சத்யா, குழந்தை அழுகுது, உன் காதல விழல? ஏன் விழல? நல்லா தான் விழுது. அப்ப போய் எடுக்க வேண்டியதானே? ஏன் அதான் எனக்கு வேலையா? ஹே இங்க பாரு, நான் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக இவ்வளோ காஸ்ட்லியான சாரி கட்டியிருக்கேன். அந்த கருமத்தை போய் தூக்கி அது ஒன்றுக்கு ரெண்டுக்குன்னு ஏதாவது போயிடுச்சுன்னா அஜி அதெல்லாம் யார் பார்க்கறது? ஏய், குழந்தைய விட உனக்கு செருப்பு முக்கியமா போச்சா? இப்போ என்ன, அந்த சாணி அழுதா உனக்கு என்ன? நீ தான் பெரிய தியாக செம்மலாச்சே. போ போய் தூக்கு. ஏ ஒரு நிமிஷம் நில்லு. வெளியில இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஒரு செப்பல் வாங்கி வச்சேன். அது ஒன்று எங்கே போச்சுன்னே தெரியல. நீ போ, நீ முதல்ல போய் அதை தேடி எடுத்துப்பா. ஏய் என்ன சொன்ன? உனக்கு எத்தனை தடவை சொல்லுவாங்க போயே செருப்பை தேடி எடுத்துட்டு வான்னு? உனக்கு குழந்தைய விட செருப்பு தான் முக்கியமா? ஆமா, செருப்பு தான் முக்கியம். ஹே அது அழுதுட்டு போகுது. அது அழுதா 10 நிமிஷம் கழிச்சு அழுகையை நிறுத்திடும். ஆனால் காஸ்ட்லியான ஸ்லிப்பர் அது போனால் கிடைக்குமா? ஏய் போய் மறு செயல்படுத்திட்டு வா. ஏய் ரொம்ப ஆடாதடி, அழிஞ்சு போயிடுவ. ஆமாம், நானே கூப்பிட்ற நேரம் நானே வலி செஞ்சுட்டு போயிடலாம். ஏய் தள்ளு, நானே போய் பார்த்துக்கிறேன்.
சத்யா எங்க? அவன் வெளியே போயிட்டான். ஓ, கிளம்பிட்டாளா? நான் வரத்துக்குள்ள என்ன அவசரமா? சரி, ஓகே, பாய். பாரு மாமா, ஏன் மாமா, ஏன் நீங்க மாறி போயிட்டீங்க? கவிதா, என்ன உங்களை யாராவது பார்த்தா எவ்வளோ பயப்படுவாங்க, உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். யாராவது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசுகிறோன்னா யோசனை பண்ணி தான் பேசுவாங்க. ஆனால் இப்போ அவன் உங்கள் முன்னாடி வந்து சத்யாவை கேட்டு போகிறான். அப்படி அமைதியாக நிற்கிறீங்க. ஏமாம்மா, உங்களுக்கு கோவம் வரலையா? கவிதா, உனக்கு ஒன்று தெரியுமா? காலம் மாறும், எல்லாத்தையும் மாற்றும், இதுவும் மாறும். முள்ளு மேல கிடக்கிறது நம்ம வீட்டு சேலை, அதை கிளியாம பத்திரமா நாம தான் எடுக்கணும். நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ பயப்படாம போ. எதுக்கு கவிதா வர சொன்ன? ஏங்க எங்க நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களா? ஏன், என்ன ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும்? உங்க அண்ணன் மறுபடியும் என் அக்கா தேடி வீட்டுக்கு வந்துட்டான். எப்போ? 2-3 நாளைக்கு முன்ன வந்தான், மறுபடியும் இன்னைக்கு வந்தான். என்ன சொல்ற? மறுபடியும் பழகுறாங்களா? என்னால இதை நம்பவே முடியலையே. நான் எதுக்குங்க போய் சொல்ல போறேன்? நான் சொல்றது உண்மைதான். கவிதா, கோபப்படாம சொல்லு. அவனை எப்படி சத்யா மன்னிச்சான்? அவன் ரொம்ப ஆபத்தானவன். அது எனக்கு தெரியுது, ஆனா அவன் நம்ப மாட்டேங்கிறாளே. நான் வேணா சத்யா கிட்ட பேசட்டுமா? நீங்க யார்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். உங்க வீட்டுல பேசி இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க. இந்த விஷயம் என் மாமாக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் இழப்பு பெருசா இருக்கும். மறுபடியும் அவன் ஏதோ பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கான். இந்த முறையாச்சும் உங்க பக்கம் பெரிய இழப்பு இல்லாம பாத்துக்கோங்க, அது எனக்கு போதும். இங்க பாருங்க, ஏற்கனவே என் குடும்பத்துல பெரிய பிரச்சனை நடந்து இப்பதான் முடிஞ்சிருக்கு. இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் விபரீதம் பெருசா இருக்கும். உங்க அண்ணனுக்கு ஏதோ நேரம் கேட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா இருந்துக்கோங்க. யாருக்கு என்ன இது? கண்ணு பத்தியெல்லாம் விளையாடிட்டு கையிடுங்க. நீ யாருன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். சரி, நான் யாருன்னு கண்டுபிடிச்சேன். கையிடுங்க. யாரு? அஜா, நீங்க தானே? கையிடுங்க. ஏய், எப்படிடா கண்டுபிடிச்ச? அது என் திறமை. என்னெல்லாம் யாரும் ஏமாற்ற முடியாது. உன் திறமை சத்தியமா உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது. அப்புறம் உங்களோட வாசனையும் கூட. ஏய், இன்னுமா அந்த வாசனை நான் வச்சுட்டு இருக்கிற? அதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? நிஜமானமா? ஏய், அப்புறம் பழசெல்லாம் அறிவில்லை. இப்படிதான் திறந்த வீட்டில் கதவை தட்டிட்டு உள்ள வரணும்னு தெரியாதா? இதுக்குதான் படுக்காத மஞ்ச மக்கானெல்லாம் கட்டிக்கிட்டா என் தலை விதி. சரி சரி, வந்து தொலைச்சிட்டேன். கெஸ்ட்டு வந்திருக்காங்க, போய் ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. பங்கு ஏ வா. எப்படி இருக்கணும்? ஜில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் போ. அக்கா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லக்கா. ஹே, கதவை தட்டாம வந்தது அவன் தப்பு. இதுல நான் என்னடி பண்ண? கண்டவனை கூட்டிட்டு வந்து நீ வீட்டுல கூத்தடிப்ப, அதை நாங்க பார்த்துட்டு இருக்கணுமா? மாணவனை வெளியே போக சொல்லு. மரியாதையா பேசு, இல்ல ஒழுக்கம் கட்ட நாய்க்கு மரியாதை இருக்கடா. நீ எல்லாம் ஒழுக்கத்தை பத்தி பேச வேண்டியா? ஏண்டி, நீயே கல்யாணத்துக்கு முன்னாடி இது கூட சுத்திட்டு இருந்த. சரி, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அதை விட்டுட்டு போயிருக்கலாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இது கூட தானே. சத்யா, என்ன என்ன வேணாலும் சொல்லு, ஆனா கவிதாவை பத்தி ஒரு வார்த்தை பேசுற நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன கத்துற? ஏன் அவளை பத்தி பேசினா உனக்கு அப்படியே ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருமா? ஓ, இப்படி இருக்குமா?
ரோஷ பொத்துக்கிட்டு வெளியே வந்துட்டா சில பல உண்மையெல்லாம் வெளியே வந்துடும்ல. ஏய், அவளுக்கே பிடிக்காதவன நீ ஏன் கட்டிக்கு சொல்லி வற்புறுத்துற? ஏய் நிறுத்து. என்ன நான் தரங்கெட்டு போயிட்டேன் அவ்வளோதானே மயிராச்சு. இங்கே பார், தரங்கெட்ட வீட்டில் உனக்கு என்ன வேலை? நான் தரங்கெட்டவதான். ஏன் சோத்தையே தின்னுட்டு ஏன் வீட்லயே உட்காந்துட்டு என்னவே பேசுறியா? மரியாதையே சொல்கிறேன், வெளில போடா. அக்கா நீ அளவுக்கு மீறி பேசுறக்கா. ஏய் வாயை மூடு. இதுக்கு மேலே ஏதாவது பேசின நான் வாயில பேச மாட்டேன், என் சிரிப்பு தான் பேசும். சத்யா, என்னால உங்க குடும்பத்தில் எதுக்கு பிரச்சனை? நான் வேணா போயிடுறேன். நீங்க இங்க இருங்க, போக வேண்டியது அவன் தான். ஹே போ வெளியே. என்னாலதான் இந்த குடும்பத்துக்குள்ள குழப்பம் வருது. நான் வேணா போயிடுறேன். இங்க பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க இங்க இருங்க, போக வேண்டியது அவன் தான். தம்பி எங்கே போறீங்க? நில்லுங்க. பூசாரி அவர் போகட்டும், அவரை விட்டுருங்க. ஏன்னா இதுக்கு மேல அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அவருக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க போறேன். கொடுத்துக்க, தாராளமா விவகாரத்தை செஞ்சுக்காமா. யார் வந்தாங்க அது உன் இஷ்டம், அதுல நான் தலையிட மாட்டேன். ஆனா அவரை வீட்டு விட்டு போக சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன் ஏன் இல்லைன்னு கேட்குறேன். ஏன் அப்பா வீடு, ஏன் வீட்டு சொத்து, நான் இருக்கேன். நான் ஏன் சொல்லக்கூடாது? நீ சொல்றதெல்லாம் சரிவே கண்ணே. அதெல்லாம் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்ப கண்ணை உங்க கழுத்துல தாலி கட்டினாரோ அப்பவே சொத்து பூரா உங்க அப்பா கண்ணன் பேருக்கு மாத்திட்டாரு. ஹே சூப்பர்ரா, நீ எனக்கு மட்டும்தான் வள விரிச்சின்னு நினைச்சேன். ஆனா ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிச்சிட்டீல பா. கண்ணா, கண்ணனா பார்த்து உங்க ரெண்டு பேர்த்துக்கு ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. இல்ல, இது அநியாயம், இது தப்பு. என் மருமகனுக்கு என் பொண்ணுகனால அவமானம் வந்தா இந்த பத்திரத்தை அப்பா கொடுத்துருன்னு சொல்லிட்டு போனாரு. கோயிலுக்கு வந்தப்ப கவிதா கூட சொல்லிச்சு என்கிட்ட. அதனாலதான் பத்திரத்தை கையோட எடுத்துட்டு வந்தேன். அண்ணா இதை புடி. மாமா இவளை வெளியே போக சொல்லுங்க மாமா. நான் பேச்சு பேசினா போக சொல்லுங்க, அவளை வெளியே போக சொல்லுங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அவளை போக சொல்லுங்க மாமா. மாமா யோசிக்க வேண்டாம் மாமா, போலான்னு அவன் கணக்கில் அடி விட்டு வெளியே அனுப்பிச்சுடுங்க. சத்யா உள்ள போ. மாமா சத்யா உள்ள போடி. மாமா ஏன் மாமா, ஏன் அவளை உள்ள போக சொன்னீங்க? கவிதா, முன்ன மாதிரி நானும் அவசரப்பட முடியாது. எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஒரு மாதிரியே இருக்கு. வீட்டில் பெரிய பிரச்சனைங்க. ஏன் என்னாச்சு? தினமும் உங்க அண்ணன் என் வீட்டுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கான். சத்யாவும் உங்க அண்ணனும் ரொம்ப அக்கிரமம் பண்றாங்க. நீங்க எதுவும் கேட்கறது இல்லையா? நான் கேட்டா என் மாமாவை என்னை வச்சு தப்பா பேசுறாங்க. கவிதா, நான் ஒன்று சொன்ன கேப்பியா? என்ன சொல்லுங்க. கல்யாணம் செஞ்சுக்கோ. என்ன பேச்சு பேசுறீங்க? என் மாமா வாழ்க்கை இப்படி அந்தரத்துல இருக்கு, அதை விட்டுட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கவிதா, நீ சொல்றது சரிதான். அது அவரோட விதி. அது எப்ப சரியாகன்னு யாருக்கு தெரியும்? விதி காரணம் காட்டி என் மாமாவை நான் ஒதுக்க முடியாது. சரி, அப்படியே இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? சரி, உன் மாமா பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா உனக்காக நான் ஒருத்தர் இருக்கிறேங்கிறத எப்பயும் மறந்துடாத. நீங்க என்ன சொல்றீங்க சங்கர்? நீங்க இன்னும் என்ன நினைச்சிட்டு தான் இருக்கீங்களா? என்ன மறக்கலையா? நான் உனக்கு பாருங்க,
என் குடும்பத்தை வந்திருக்கேன். மறுபடியும் உங்க குடும்பத்துக்கு வந்து எங்க குடும்பமே வீணா போறத நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு. உனக்காக தான் நான் என் குடும்பத்தையே விட்டு தனியா இருக்கேன். சாரி சங்கர், என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். தாராளமா எடுத்துக்கோ கவிதா. எந்த முடிவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. சரி, நான் யோசிச்சு சொல்றேன். ஆனா என் மாமா என்ன சொல்றாரோ அதான் என் முடிவு. அது எனக்கும் தெரியும். சரி, நான் கிளம்புறேன். சரி. வாமா சத்யா, நல்லா இருக்கியா? ஆமா, ராஜா இல்லை? ராஜா உள்ள இருக்கான், வெளியூருக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஊருக்கா? ஆமாம்மா. என்கிட்ட கூட சொல்லாம. இல்லை, நான் தான் வெளியூருக்கு கிளம்பி போப்பான்னு சொன்னேன். ஏதாவது வேலையை அனுப்புறீங்களா? இல்லைம்மா, கொஞ்ச நாளாகவே அவன் வெளியூரில் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஊரில் நீ அவனும் பழகிறது தப்பாக பேசுகிறாங்க. தப்பா பேசுறாங்களா? யார் பேசுறாங்க? எல்லாரும் தான் பேசுகிறாங்க. உங்கள் வீட்லேயே பேசுகிறாங்க. அவனும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நடத்தினா நல்லா இருக்குன்னு நினச்சி நானும் போகாத இடத்துலாம் போய் பொண்ணு கேட்டால் நீங்கள் 2 பேரும் கல்யாணத்தை பற்றி நினச்சி யாருமே பொண்ணு தர மறுத்துட்டாங்க. அதான் கொஞ்ச நாளாவது அவன் வெளியூரில் இருந்துட்டு வரட்டும்னு நான் அனுப்பி வைக்கிறேன். நான் கிளம்புறேம்மா. சத்யா, நீ எப்பம்மா வந்த? என்கிட்ட கூட சொல்லாம கிளம்புறீங்க? சரி சரி, போயிட்டு வாங்க. சத்யா, அம்மா சொன்ன கோவிச்சுக்காத. அம்மா சொன்னதுனால தான் நான் கிளம்பிட்டேன். ஏதாவது பிரச்சனைனா நின்று ஃபேஸ் பண்ணணும். இப்படி ஊரை விட்டு ஓடி போய் ஒழிச்சா பிரச்சனை முடிஞ்சிருமா? சத்யா, போகாது. ஆனால் பேசுறது குறையில்ல. அதுக்காக இப்படி கோலை மாதிரி போய் ஓடி ஒழிச்சுக்குவாங்களா? ஆமாடி, என் பையனை திருத்தி நீ தான் என் கையில் ஒப்படைச்ச. அதே மாதிரி அவனுக்கு நீ மனசு வச்சா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம். இல்லை, அது எனக்கு புரியல. என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, உன் தங்கச்சி கவிதாவை ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா அவன் எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும். அதை தான் சொல்ல வந்தேன். அம்மா, என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கிற? நீ சும்மாறா, உனக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாம் உண்மை தெரிஞ்ச சத்யாவே பொண்ணு தரலனா வேற யார் தருவா? அம்மா, உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? ஆமாடா, எனக்கு பைத்தியம் தான் முடிச்சிருச்சு. என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவன் புள்ள குட்டியை நான் கொஞ்சம் நினைச்ச பாரு, நான் பைத்தியம் தானா? பைத்தியம் தான். அம்மா, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இல்லை, இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அவங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? கவிதாவை கட்டி கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சத்யா, அவங்க தான் ஏதோ புரியாம பேசுறாங்க. நீயும் ஏன் இப்படி பண்ற? நிஜமா எனக்கு வேண்டாம். சும்மாறா. சத்யா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. நீதான் என் தங்கம். நீ சமைச்சா போதுமா? கவிதை சம்மதிக்க வேண்டாம்? அவளை எப்படி சம்மதிக்க வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். சரி சரி அத்தை, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன். எப்பறா வா, உனக்கு அவார்டே கொடுக்கலாமா? ஆஸ்கர் அவார்டு. நடிப்புல பிக்சரமா. அத்த, எப்படி அத்த உங்களால மட்டும் இப்படி முடியுது? திடீர்னு ஒரு தூண்டில் போட்டேன், டக்குனு மீன் மாட்டிக்கிச்சு. அத்த, போன டைம் மாதிரி இந்த டைம் நம்ம ஏமாறக்கூடாது அத்த, ஏமாறவே கூடாது. ஆமாடா, இனிமே சத்திய வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கணும். அந்த கண்ணை எந்த நேரத்துக்கு என்ன வேணாலும் செய்வான். நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். போன ட்ரிப் நம்ம தப்பு பண்ணிட்டேன்டா.
கொஞ்சம் அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே நாம கோயில் மரியாதை கேட்டது தப்பு. இப்போ கல்யாணம் முடியட்டும், மற்றத அப்புறம் பார்த்துக்கலாம். சூப்பர்மா சூப்பர்மா. என்ன மாப்பிள்ள? அம்மாவை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. என்ன மாப்பிள்ள, ரெண்டாவது லட்டு திங்க ஆசைப்பட்ட போல? மாப்பிள்ள, எனக்கு லட்டுனாவே ரொம்ப பிடிக்கும். ஆனா கவிதா எனக்கு பிடிச்ச ரவா லட்டுடா. ஐயோ மாட்டேன். மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. முப்புளித்து முத்தெடுத்து தொக்க தங்க நூலெடுத்து வக்கணையாய் நான் தொடுத்து வண்ண மொழி பெண்ணுக்கென காத்திருக்க. இன்னும் ஒரு ஏக்கம் என்ன, என்னை தொடக்கூடாதா? உன்னை தொட தேனும் பாலும் வெள்ளம் என ஓடாதா? முன்னழகும் பின்னழகும் ஆட, இளமையொரு முத்திரையை வைப்பதற்கும் வாட, மயக்கும் இளமானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. மெத்தையிட்டு மெத்தையிலே உன்னையிட்டு சத்தமிட்டு முத்தமிட உத்தரவு இட்டு விடு நீ எனக்கு. எந்த புறம் காணும் போதும் அந்த புறம் போலாக மயக்கும் இளமானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. உள்ளதெல்லாம் அள்ளி தரவா, பாவா வஞ்சி என்றும் வள்ளல் அல்லவா? காதல் மல்லிகை வண்டாட்டந்தான், கோடு நீ கொண்டாட்டந்தான். மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. நன 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 நன
கவிதா அக்கா தங்கம், உனக்கும் ராஜாக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன். அக்கா என்ன சொன்ன? உனக்கும் ராஜாக்கும் கல்யாணம்னு சொன்னேன். யாரை கேட்டு முடிவு பண்ண? ஹே, நான் உன் அக்காடி. உனக்கு என்ன தானதோ அதை நான் தானே முடிவு பண்ணும். வாழ பரவன்னா நீ என்ன கேட்டுதான் முடிவு எடுத்துருக்கணும். இங்கே பாரு, நீ சின்ன பொண்ணு. உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நான் பார்த்து முடிவு பண்ணிக்கிறேன். அவனே ஒரு அயோக்கிய, அவனை நீ நம்பு. நான் எதுக்காக நம்பணும்? ஹே, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு தான் ஏதோ பாவத்துக்கு பரிகாரத்தை எல்லாமேன்னு உன்னை நான் கட்டி கொடுக்கணும்னு சொன்னேன். பாவத்துக்கு பரிகாரம் செய்யறதா இருந்தா மாமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவர் கூட சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. எது அந்த மஞ்சமாக்கான நான் கட்டினதே பெரிய விஷயம். அந்த காட்டு மிராண்டிட்டு போய் நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? அடி பைத்தியகாரி மாதிரி பேசிட்டு இருக்காத. கழுத கழுதைக்கு தெரியுமாடி கற்பூர வாசனை? ஆமாடி, உனக்கு நல்லா தெரியும்ல. அதான் அவனோட வாசனை. அக்கா நீ என்ன பேசுற? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுவேன். அவனை நினைச்சுக்கிட்டு தானே இவனை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற. ஏக்கா பிள்ளை பேசுற? நீ சொன்ன நான் வேற யாரை வேணா கட்டிப்பேன், ஆனா அவன் மட்டும் வேணாக்கா. அப்படித்தான் பேசுவேன். இங்க பார், நீ அவனைத்தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். அதுல செத்தா கூட நடக்காது. நீ சாகவும் மாட்ட, இந்த கல்யாணமும் நடக்கும். அதையும் பார்க்கலாம்க்கா. சவால்னா எனக்கு பிடிக்கும், அதையும் நானும் பார்க்குறேன். உன்கிட்ட பேச நேரம் குழந்தை அழுவு. எங்க போற? குழந்தை அழுவுதுக்கா. அழுவட்டும் அக்கா பாவம், குழந்தை அழுவுது. அழுவட்டும். ஐயோ பசியோட இருக்கும்க்கா. இருக்கட்டும். இங்க பார், நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ற மாதிரி இருந்தா நீ என் குழந்தைகிட்ட போ. அப்படி இல்லைன்னா நீ என் குழந்தைய தொடக்கூடாது. என்னமா செய்யக்கா? அதே போயிட்டா. என் கல்யாணத்துல பண்ண மாதிரி ஏதாவது சூழ்ச்சி பண்ணணும்னு நினைச்சிங்க, எல்லாத்தையும் புதைச்சிருவேன். தூக்கிட்டியம்மா? இங்க பாருமா, என் கல்யாணத்துல பண்ண மாதிரி ஏதாவது சூழ்ச்சி பண்ணணும்னு நினைச்சேன்னு வையே, அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடு, நான் வரேன். மாமா, அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தீங்களா மாமா? அந்த ராஜாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டான்னு சொன்னா அவன் என்னென்னவோ பேசுறான் மாமா. எல்லாத்தையும் கேட்டு தான் இருந்தேன் கவிதா. நெருப்புன்னு சொன்னா வாய் சுடவா போகுது. கல்யாணம்னு சொல்லிட்டு தானே போறா, ஆனா நடக்கவா போகுது. கவலைப்படாத, உன் மாமா நான் இருக்கேன். என் உயிர் கொடுத்தாவது உன்னை நான் காப்பாற்றுவேன். கள்ளம் இல்லை நெஞ்சி கபடம் இல்லை, நாம் கண்ணீக்கின்ற ஒரு நியாயம் இல்லை. காலம் வரும் அந்த தெய்வம் வரும், அந்த நாளும் வரும், நல்ல வாழ்வும் வரும். காலம் தனை நான் மாற வைத்தேன், கண்ணே உனை நான் வாழ வைத்தேன். என் ராஜாத்தி கண்ணே கலங்காதே. என்னடா வாடா சங்கர், இப்பதான் வீட்டு பக்கம் வரதுக்கு வழி தெரிஞ்சா? கவிதா அவனுக்கு பொண்ணு கேட்டீங்களா? ஆமா கேட்டோம். ஏமா நீங்க அடங்கவே மாட்டீங்களாமா? டேய், அவளை வச்சுதான் ஒரு கணக்கை தீர்க்கணும்டா. கவிதாவுக்கு அவனை கட்டிக்க விருப்பமே இல்லம்மா. கவிதாவை தொந்தரவு செய்யறத இதோட நிறுத்தணும். இல்ல என்னடா செய்வ? என்னடா செய்வ? தாலி கட்ட கை இருக்காது. வெட்டா பார்க்கலாம், உன்னால முடிஞ்ச வெட்டா. அவனை பார்த்துட்டு போனாத வரைக்கும் நான் கவிதாவை காதலிக்கிறேன், அவளை கல்யாணத்துக்கு ஆசைப்படுறேன். டேய் தம்பி, நான் கதாநாயகனே நடிச்சுவேன், என்ன வில்லனா நடிக்க வைக்கிறியாடா? டேய் காமெடி பண்ணாதடா, எனக்கு அவங்க நிச்சயம் பண்ணிட்டாங்க கவிதாவை. டேய் அது நடக்காது, அதை விட மாட்டேன். டேய்
அவ்வளவு தூரம் ஆயிடுச்சாட உனக்கு? ஏய், கவிதாவை கட்டுறதுக்கு உன்னை கொன்னாதான் இந்த கல்யாணம் நடக்கலாம். அதையும் நான் செய்வேன்டா. நீ சொன்னா நீ கொலை செய்வ, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? என்னடா விட்டா பேசிட்டு போயிட்டு இருக்கிற? வாடா வாடா வா, ஒண்ணே நீ இருக்கனே இல்ல நானே இருக்கணும். வாடா பாத்து. அண்ணா முதல்ல அவனை உள்ள கூட்டிட்டு போங்க. டேய் போடா உள்ள. ஏய் வாடா. டேய் போடா. டேய் அவளை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணா உனக்கு என்னடாச்சு? நீ என்ன சண்டை போடுற? அம்மா, ஒரு அம்மா பையனுக்கு நல்லது சொல்லி கொடுத்தே வளர்த்தணும். ஆனா நீ அவனை கெடுத்து குட்டிச்சாவரை வச்சிருக்க. யாராவது ஒரு பொண்ண வாழ்க்கைய டேய் நாங்க தப்பு செஞ்சோன்னு யாரா சொன்னா? அதான் ஊரே சொல்லுது. ஒருத்தர் உங்க பக்கம் பேச சொல்லுங்க பார்க்கலாம். ஊர்ல ஒருத்தர் சொல்லலாம், ஒருத்தர் போய் பேசலாம், 2 பேர் பேசலாம். ஊரே பேசுமா? ஏன் பாதிக்கப்பட்ட உன் புருஷன் ஏன் அப்ப தப்பு செய்யணும் ஒரு வார்த்தை சொன்னாரா? உன் புருஷன் தப்பு செஞ்சதுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. தப்பு செஞ்சவனே இல்ல, தண்டனை கொடுத்தவனே இல்ல. யார பழி வாங்குறீங்க? டேய் என்னடா சொல்ற? அப்போ உன் அப்பா? அவரு செத்து பல வருஷம் ஆச்சு. அவர் இங்கிருந்து போய் சின்னதா அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்து போயிட்டாரு. அவர் செத்ததுக்கு அப்புறமும் யாராவது வந்தாங்கன்னா இதுல லெட்டர் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காரு. இதுல எல்லாமே இருக்கு. பாருங்க. சத்யா, சத்யா எங்க இருக்க? எதுக்கு அப்படி கத்திட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுமா? ஏண்டி என் பொண்டாட்டி என் ரவா நட்ட இங்க பார். எனக்கு எதிராக என் தம்பிய தூண்ட விட்டு விளையாட்டு கத்தையாடி. நீ என்ன செஞ்சாலும் உன்னை கல்யாணம் பண்ணாம நான் விட மாட்டேன்டி. நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. ஏய், நினைக்கிறது விட்டுக்கிட்டு போறதுக்கு கண்ணன். இங்க பாரு, உன்கிட்ட ஏமாந்து போறதுக்கு நான் ஒன்னும் சத்தியா இல்ல. கவிதா ஞாபகம் இருக்கா? ஏய், என்னடி உன்னையாவது முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அம்மா வாக்கலாம்னு நினைச்ச. ஆனா நீ ரொம்ப ரொம்ப பேசுற. தப்பு. நீ ரொம்ப பேசடி. நீயும் உங்க அக்கா போலதான் உன்னை டீல் பண்ணும் போது இருக்குது. ஏய், செருப்பு பிஞ்சிரும், ஓடி போயிரு. அதையும் பார்க்கலாண்டி என் செல்ல குட்டி. உன்னை கல்யாணம் பண்ணி தான் அம்மா ஆக்கலான்னு நினைச்ச. ஆனா நீ ரொம்ப பிடிவாதம் பண்ற. ஏய், கிட்ட வராத. வேண்டாம், வராத. என்னடா என்னடா பண்ற? நான் கொல்லாம விட மாட்டேன்டா. ஏய், உன்னை கொல்லாம. என்னடா பேசி வச்சு நடிக்கிறீங்களா? ஏய், இங்க என்னடா நடக்குது? என்ன அவமானப்படுத்துறீங்களாடா?
வா சத்யா, என்ன இவங்க என்ன ஏமாத்துறாங்க சத்யா. என்ன இங்க என்ன நடக்குது? அக்கா கனவுல நீ வந்து இவன் போ சொல்றதுல நம்பாதக்கா. இவன் போய் சொல்றான். மாமா மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, இவன் என்ன கேடுத்திருப்பாக்கா. சத்யா சத்யா, இவங்க பொய் சொல்றாங்க சத்யா, இவங்க பொய் சொல்றாங்க சத்யா. நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். சத்யா, இவங்க நம்பாத. உனக்கு என்ன நான் சொல்றது புரியலையா? ஐயோ, எல்லாமே எனக்கு புரியுது. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க வீட்டுக்கு போங்க, பேசிக்கலாம். சரி சத்யா, உனக்கு புரிஞ்ச சரி. சரி சத்யா, போயிட்டு வாங்க. அக்கா என்னக்கா பண்ற இப்படி? அவன் என்ன கெடுக்க வரான்னு சொல்ற, ஒரு வார்த்தை கூட அவனை நீ கேட்காம அவனை அமைச்சு வைக்கிற. அப்படின்னா நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையாக்கா? சரிடி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். இங்க பாரு, கட்டிக்க போறவன் ஏதோ கட்டிக்க போறங்கிற உரிமையில கட்டிக்கிட்டி பிடிச்சிருப்பான். இத போய் பெரிய விஷயமா சீன் போட்டுட்டு இருக்க. இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்டி. ஏய், குடும்ப பொம்பளை என்ன பேசுற? நீ அக்காவா இல்ல அவளுக்கு புரோக்கராடி? இங்க பாரு, நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏய், இருப்பும் இல்லாதவன ஏறி கட்டிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறேன். இங்க பார், எனக்கும் என் தங்கச்சிக்கும் நடக்கிற பிரச்சனை, இதுல நீ எதுக்குள்ள வர? நான் கேட்காம யார் கேட்பா? எங்க அப்பா சொத்து மட்டும்தான் உன் பேர்ல இருக்கு. நீ ஒண்ணு எங்க சொந்தம் கிடையாது. நீ கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. என்ன உரிமை இருக்கு? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன அப்படி பாக்குற? இவ என்ன உனக்கு கட்டின பொண்டாட்டியா இல்ல ரகசியமா வச்சிருக்க வப்பாட்டியா? அக்கா வார்த்தை ஆனந்த பேசுக்கா, மரமுறை இல்லாம பேசாத. என்னடி கேட்ட? என்ன கேட்ட? அதான் கேட்டல, இவ உனக்கு பொண்டாட்டியா இல்ல நீ வச்சிருக்க வப்பாட்டியான்னு. இந்த உரிமை போதுமா? இவன் எனக்கு பொண்டாட்டி. நீ எல்லா காசடி ஓடி வெளிய. மாமா என்ன மாமா இது? என்ன பண்றீங்க? ஓடி வெளிய. ஓ, அடிப்பாவி, உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுட்டேடி. இதெல்லாம் உனக்கு தேவையாடி? ஓ, அந்த நாதரை கூட சேர்ந்து நீ நாசமா போ, சீரழிச்சு போ. ஓய் கலடி. ராஜா, கொஞ்சம் நில்லு, நான் கூட பேசணும். சொல்லுங்கம்மா. இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. என்னாச்சுமா? போதும்டா, போதும். எல்லாத்தையுமே இதோட முடிச்சுக்கலாம். சங்கர் சொன்ன மாதிரி நாம பழி வாங்க நினைச்சவங்க அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. பாவம், இந்த பொண்ணுங்க என்ன செய்யும்? என்னம்மா விளையாடுறியா? நம்ம குலசாயில் கோயில் மரியாதை. மரியாதையா? மரியாதை யாருக்கு வேணுமோ அவங்க கேட்டு வாங்கிட்டோம். மரியாதைங்கிறது தானா வரணுமே தவிர கேட்டு வாங்கக்கூடாது. அம்மா 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 அம்மா, புரியாம பேசாதம்மா. எனக்கு கவிதை எனக்கு வேணுமா? அம்மா, நீ சொன்ன ஆசைப்படவும் விட்டுனா விட்டுட்டு போறதுக்கு நான் மனசுனா மிஷினாமா? டேய், சங்கர அவன் ஆசைப்படுறான். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். உனக்கு நான் வேற பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன்டா. ஐயோ, நல்ல கதையா இருக்கே. அம்மா, கவிதா எனக்கு தான்மா. கவிதா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். வேற யாருக்கு நான் அவளை விட்டு தர மாட்டேன். ராஜா, சொன்னா கேளு, பிடிவாதம் பிடிக்காத. முடியாது முடியாது முடியாது. கவிதா எனக்கு வேணும். கவிதா எனக்கு வேணும்மா. அப்போ புரிஞ்சிக்காம முடிவா நீ என்னதான் சொல்ற? பா, வேற வழியே இல்லையாம்மா.
அம்மா அம்மா என்னை புரிஞ்சுக்கங்கம்மா. உன் மகனை உன்னை தப்பு பண்ண மாட்டாம்மா. அம்மா கவிதாவை எனக்கு முதல்ந்தே அவன் மேலே ஆசைப்பட்டம்மா. நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக சத்யாவை காதலிச்ச. கல்யாணம் பண்ணிக்கும் போது மண்டபத்துக்கு போகாம நின்னுட்ட. அப்போ நீ சொன்னா கேட்க மாட்டேன் அவ்வளவுதானே? விட்றா, கேட்காத. இத சத்யா கிட்ட சொல்லி உண்மையெல்லாம் சொல்லி உனக்கும் கவிதாவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். அம்மா உன் மகன் கெட்டவனாக்காதம்மா. நீ ரொம்ப தப்பு பண்ற, நீ ரொம்ப தப்பு பேசுற. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். அம்மானு பார்க்க மாட்டேன், அப்பானு பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கவிதா வேணும், கவிதா வேணும், எனக்கு கவிதா வேணும். கவிதா அவ்வளோ பிடிக்குமா? எனக்கு புரிஞ்சுக்கம்மா, தயவு செய்து புரிஞ்சுக்கம்மா. எனக்கு கவிதா வேணும். உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு? அம்மா எனக்கு கவிதா வேணும். புரிஞ்சுக்கம்மா, அம்மா புரிஞ்சுக்கோ. அம்மா ப்ளீஸ் அம்மா, அம்மா புரிஞ்சுக்கோ. அம்மா அட பாவி! அப்பா என்ன இவன் பாட்டுக்கு வந்தான், பேசிட்டு இருந்தா குத்துனா போயிட்டே இருக்கிறானே. டேய் வேல்பாண்டி, என் தங்கச்சிக்கு உயிர் இருக்குதுடா. வாடா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. போய் நீ போய் வாசல் நின்று எவனாச்சும் வரானான்னு மட்டும் பாரு. போ இப்போ அங்க போ. டேய் எதுக்குடா என்னைய வாசல் நிக்க சொல்ற? என் கூட பிறந்த தங்கச்சிடா. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ போய் நீ வாசல் நின்று எவனாச்சும் வரானா மட்டும் பாரு. என் தங்கச்சி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறா. அவளை எப்படியாவது காப்பாத்தடா. அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ செத்துருவா. அது வரைக்கும் நீ வாசல்ல சும்மா மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு செத்த பின்னாடி சொல்றேன். செத்த பின்னாடி சொல்றேன். அப்புறமேட்டு ஆஸ்பத்திரிக்கான கூட்டி போலாம். என்னடா சொல்ற? பா கோடிக்கணக்கான சொத்து. இவ செத்துட்டா ராஜா ஜெயிலுக்கு போயிடுவான். அப்பதான் இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு. ஏய் நம்ம சங்கர் இருக்கிறான்டா, அது தெரியாதா உனக்கு? ஓ மை காட், மை காட், ஓ மை காட். அவனை விட்டுட்டுனேடா. அப்பா அவன் எப்படி நான் மறந்தேன்? சரி நீ அவனுக்கு ஃபோன் போட்டு சொல்லு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அட பாவி, உனக்கு நான் என்னென்னலாம் செஞ்சேன். ஆனா இப்படி பழி வாங்கணும்னு துடிக்கிறியடா உன்னை. ஏன் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்கிற? என் கழுத்தில் இருக்க தாலியை தூக்கி அவள் கழுத்தில் கட்டி அவளை பொண்டாட்டி ஆக்கிட்டான். இங்கே என்ன சொல்ற? ஆமாம், இப்போ அவன் அவளோட பொண்டாட்டி, நான் ஃப்ரீ ஆயிட்டேன். அதனால வா நம்ம 2 பேர் போய் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னடி எல்லாம் சேர்ந்து எங்கிட்ட நாடகம் போடுறீங்களா? என்னை ஏமாத்த பார்க்குறீங்களாடி? ஏய் எனக்கு கவிதா தான் வேணும். ஏய் அது எப்படி முடியும்? அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. ஏய் உனக்கு தான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? நீயா? யாருக்குடி நீ வேணும்? எங்க அம்மா சொன்ன ஒரே
காரணத்துக்காக உன்னை காதலிச்ச மாதிரி நடிச்சேன். நடிச்சியா? அட பாவி, என்னடா சொல்ற? ஏண்டா எல்லாமே நடிப்புதாண்டி. உன்னை பயன்படுத்தி குலச்சாமியோட கோயில் மரியாதையை வாங்கலாம்னு நினைச்சோம். ஆனா அதுக்காக உன்னை பகடக்காக பயன்படுத்த நினைச்சோம். கடைசி நேரத்தில் உன் கண்ணும் கழுத்துல தாலி கட்டி நாசமாக்கிட்டேன் என் திட்டத்தை. நீ இவ்வளவு கேவலமான மனுஷனா? கேவலம் ஒரு குலசாமி கோயில் மரியாதைக்காக என் வாழ்க்கையிலே விளையாடியா? கண்ணு, நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ. எனக்கு இந்த மான ரோசம் சூடு சொரணை எதுவுமே எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு கவிதா வேணும். நீ திட்டிக்கோ. ஹே, இதுக்கு மேலேயும் அவ கிடைப்பான்னு நீ நினைக்கிறியா? ஏய், ஒன்று தெரிஞ்சுக்கோ. கவிதா கிடைக்கணுங்கிறதுக்காக எங்க அம்மாவே என்ன கொண்டு போட்டு வந்தவனா. அவ எனக்கு கிடைக்கலனா நீங்க ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டீங்க. என்ன ஒருத்தர் உயிரோட விட மாட்டேனா? கவிதா எனக்கு வேணும். கவிதா எனக்கு வேணும். கவிதா, என் கவிதாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏண்டா இப்படி பேசுற? நீ என்னதானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்ட. அதுக்காக நான் என்னையே கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை நம்பி தானே கொடுத்தேன். ஆனா இப்ப கேவலம் ஒரு குலசாமி கோயிலுக்காக இப்படி அவ வேணும்னு சொல்றியே. அப்போ என்ன காதலிக்கலையா? அப்போ நீ என்ன காதலிக்க ஆசைப்பட்டது, என்ன கர்ப்பமாக்குறது, இதெல்லாம் உண்மையிலேயே இதெல்லாம் பொய்யா? சொல்லு, இதெல்லாம் பொய்யா? ஆமா, கல்யாணத்தன்னைக்கு உங்க அம்மா உன்னை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லி என்கிட்ட வந்து நாடகம் நடத்துறாங்களே. அப்போ ஏடா ஒரு பொண்ணை எத்தனை தடவை ஏமாத்துவீங்க? இன்னும் எத்தனை தடவை ஏமாத்துவீங்க? ஹே, நீ என் கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னப்பவே எனக்கு லைட்டா சந்தேகம் வந்துச்சு. அப்பவும் தம்பி வந்து சொன்னான். அதை நான் உங்க அம்மா கிட்ட கேட்டேன். ஆமா, ஏன் அவர் கல்யாணத்துக்கு வரலன்னு. அப்ப உங்க அம்மா என்னமோ ஜர்க்கானாங்க. அப்பவே எனக்கு தெரியும் இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு. ஆனாலும் இத்தனை நாள் ஏன் நான் விட்டு வச்சிருந்தேன் தெரியுமா? எனக்கு எங்க மாமாவை பிடிக்காதுதான். ஆனா நான் எங்க மாமாவை கடவுள் மாதிரி பார்க்குறேன். ஏன்னா என் நிலைமை தெரிஞ்சு கூட என் மாமா என்னை கட்டிக்கிட்டாரு பாரு. அதுக்கப்புறமும் நீ இந்த மாதிரி பித்தலாட்டமெல்லாம் என்னென்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் எப்படிரா, உனக்கு மட்டும் தான் நடிக்க தெரியுமா? எப்படி நீ ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? பிசிறு தட்டல. சத்யா, என்ன சொல்ற சத்யா? நான் உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். மூடுறா, வந்துட்டா. நானும் தான் உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நானே என்ன ஒன்றை கொடுத்தேன். ஆனா எவ்வளவு தைரியம்னா என்கிட்டயே வந்து ஏண்டா என் தங்கச்சியை வேற கேட்குற. என்ன ஆம்பளை திமுறை காட்டுறியா? ஆம்பளை திமுறை என்கிட்டயே காட்டுறியா? உன்ன மாதிரி நாய்ங்கெல்லாம் இனிமே உயிரோட விட்டானு கைய, இனிமே வர்றவனுங்களும் உன்னவே ஃபாலோ பண்ணுவானுங்க. சத்யா, நான் திருந்தேன் சத்யா. சத்யா 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 நான் திருந்தேன் சத்யா. நீயும் நம்ம குழந்தைகளோட நம்ம சந்தோஷமா இருக்கணும் சத்யா. சத்யா நீங்க சத்யா, நான் திருந்தேன். நம்ம குழந்தையா? எனக்கு நீங்க திருந்துட்டீங்களா? நான் திருந்தேன் சத்யா. என்ன நம்பு சத்யா, என்ன நம்பு சத்யா. எனக்கு தெரியுங்க, நீங்க
உங்க அம்மாக்காரி பேச்சை கேட்டுட்டா இந்த மாதிரிலாம் நடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. எனக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாமா? இனிமே நீங்க அவளை பத்தி கேட்க மாட்டீங்கல்ல? சத்யா, சொல்லுங்க. இனிமே நம்ம யாரையும் நம்ப கூடாது சத்யா. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா வாழணும் சத்யா. என்ன மயில நடிக்கிறியா? என்னடா நடிக்கிறியா? சத்யா, நிஜமாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கெட்டவனா இருக்கும்போது என்ன நம்புறீங்க, நான் நல்லவனா மாறும்போது யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்களே. நம்புங்க, என்ன நம்புங்க, யாராவது சொல்லுங்க. அது எப்படிடா? இவ்வளவு நேரம் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன், நீ அப்ப திருந்திக்கலாம். அப்பெல்லாம் திருந்தாம கத்தி கைக்கு வந்தோன்னா அப்படியே பதற உதற நட்டுக்கிற. என்ன அப்படி நட்டுக்கிறியோ? சத்யா, சத்யா, சரி சரி, நீ படிச்சுக்கோ ப்ளீஸ் சத்யா. ஆமா சத்யா. தேங்க்யூ சத்யா. தேங்க்யூ சத்யா. தேங்க்யூ சத்யா. நீ நான் தப்பு பண்ண மாட்டேன் சத்யா. அப்படின்னு சொல்லலான்னு எனக்கும் ஆசைதான். ஆனா என்ன பண்றது, எனக்கு உன்னை உசுரோட விடுறதுக்கு ஐடியா இல்லை. நீ செத்து போயிரு. ஆமா, நீ செத்து போயிரு. செத்து போவான். செத்து போச்சு நாய், பொம்பளை பொறுக்கி. இனிமே எந்த பொம்பளையாவது ஏமாத்துறோன்னு அவனுக்கு அது என்ன வந்துட்டு இந்த நாயோட ஞாபகம் தான் வரணும். என்னாச்சு? என்னதாச்சு? அந்த நாயை நான் கொன்னுட்டேன் அக்கா. அவனுக்கு நீ சரியான தண்டனை கொடுத்துருக்கக்கா. ஆமா கவிதா, இந்த காரியத்தை நான் என்னைக்கும் செஞ்சுருக்கணும். ஆனால் இப்போதான் நேரம் கிடைச்சது. ஏன்னா என் பிள்ளைய வயிற்றுல வச்சுட்டு அவங்க அப்பனை கொண்டுட்டா அந்த குழந்தைக்கும் பாவம் இல்லை. அந்த பாவத்தை ஏன் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். கவிதா, என் வாழ்க்கையில் நான் 2 தப்பு செஞ்சிட்டேம்மா. ஒன்று, நான் அப்பா பேச்சை கேட்டிருந்திருக்கணும். இன்னொன்று, இவனையெல்லாம் முழுசாக நம்பி இருக்கக்கூடாது. ஒரே ஒரு முறை நான் நம்ம அப்பா பேச்சை கேட்டிருந்தேன்னா இந்த தண்டனை எனக்கு கிடைச்சிருக்காதுல்ல. எல்லாமே நல்லதுக்கு தானே கவிதா? இங்க பாரு கவிதா, என்ன மாதிரி பெற்றவங்க பேச்சை கேட்காதவங்களுக்கு என் வாழ்க்கை ஒரு பாடமா இருந்துட்டு போட்டுமா. மாமா, நீ என் மானத்தை காப்பாத்துறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா எங்க அப்பா உன்னை குலசாமின்னு சொல்றாரு. குலசாமிக்கு அழுகின பழத்தை வைத்தது தப்பு தானே மாமா? மாமா, நான் உனக்கு சரியானவ இல்லை, உனக்கு சரியானவ கவிதா தான் மாமா. அதனால தான் மாமா நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். சத்யா, நீ மனசறிஞ்சு எந்த பாவமும் செய்யல. அவங்க திட்டம் போட்டு உன்னை ஏமாத்திட்டாங்க. அதுக்கு நீ என்ன செய்வ பாவம்? இல்லை மாமா, அவங்க என்ன ஏமாத்திட்டாங்களோ இல்லை நான் ஏமாத்திட்டனோ? மாமா, நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாதுல்ல. நீ எப்பவுமே கிட்ட வரும்போது நான் என் விருப்பம் இல்லாமல் நீ என்னை தொடக்கூடாது. அப்படி நீ தொட்டினா நான் என்னை எரிச்சுக்குவேன்னு சொன்னேன். எதனால தெரியுமா? எனக்கு உன்னை பிடிக்காது மாமா. ஆனால் இவளுக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்கும். இவளுக்கு உன்னை நான் முழுசா கொடுக்கணும்னு நினைச்சேன். அடி பாவி, என் மேல இவ்வளோ அன்பு வச்சிருக்கியா? இதுக்காகவா இப்படி பண்ண? நீ மாமா கூட சந்தோஷமா வாழணும்னா நாங்களும் நினைச்சோம்.
ஏனே இப்படி பண்ண? இல்லடி, நீயும் என் குழந்தைதான் கவிதா. இங்க பாரு கவிதா, இனிமே நான் உங்களுக்கு இடத்துல இருக்க மாட்டேன். சத்யா, நீ எங்கேயும் போவாத. அந்த கத்தியை என்கிட்ட கொடு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆமா, மாமா சொல்றது சரிதான். அவட்ட கொடுத்துரு, மாமா எல்லாம் பார்த்துப்பாங்க. இல்ல, போதும் மாமா, போதும். இது வரைக்கும் நீங்க எல்லாரும் இந்த குடும்பத்துக்காக பண்ணது எல்லாமே போதும். இதுக்கு மேலேயாவது நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இங்க பாரு மாமா, நீ கவிதா கூட சந்தோஷமா வாழணும். வேணாண்டி, சொன்ன கேளுக்கா, கத்தி கொடுத்துருக்கா, மாமா பார்த்து பாருக்கா. இல்ல வேண்டாம், முடியாது. அந்த பாவத்தை நானே சுமந்துக்கிறேன். சத்யா, நீ ஒரு முடிவு எடுத்துட்டா அதை யாராலும் மாற்ற முடியாது. சரி, நீ போ. எவ்வளவு செலவானாலும் நான் உன்னை வெளியே கொண்டாடுவேன். இல்ல, நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நான் போற இடத்துல இருந்து என்ன நீங்க யாரும் திருப்பி கூட்டிட்டு வர முடியாது. சத்யா, நீ என்ன சொல்ற? ஆமா மாமா, நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லல, நான் செத்து போறேன்னு சொன்ன மாமா. கவிதா, இங்க பாரு, நீ மாமா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். உனக்கு நானே வந்து குழந்தைய பிறக்கணும். ஆனா என்ன மாதிரி மட்டும் அந்த குழந்தைய வளர்த்துறாத. இந்த பிரச்சனை வரும் தெரிஞ்சுதா நான் விஷத்தை குடிச்சிட்டு வந்துட்டேன். நீ மாமா என்ன மன்னிச்சிருக்க மாமா. கவிதா, நீயும் என்ன மன்னிச்சிருமா. அக்கா, இவ்வளோ ஆசையை மனசுல வச்சுட்டா எனக்கு பிடிக்காத மாதிரி நடிச்ச குழந்தை கொஞ்சாம இருந்தேன். இருக்கா, நான் போய் குழந்தை மாமா போய் குழந்தை எடுத்துட்டு வாங்க. தூரத்தில்
கொஞ்சமே இல்லை. என் புள்ள மேல எனக்கு பாசம் இல்லாம இல்லை கவிதா. எனக்கு பாசமா இருந்து நான் அந்த பிள்ளைய கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த பிள்ளை அம்மா பாசத்துக்காக ஏங்கிட்டுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவ உன்னையே அம்மாவா நினைக்கட்டேன்னு உங்ககிட்டயே விட்டுட்டேன். மாமா என்ன மன்னிச்சிருக்க கவிதா. அக்கா நீ என்ன காரியம் பண்ணிட்டா பாத்தியா? உன் அண்ணனை குத்திட்டு அவளை விஷத்தை குடிச்சிட்டு சேர்த்து அவனை கொண்டது தப்பு இல்லை, சத்யாயே செத்து போனான். இது எல்லாத்துக்கும் காரணம் கோயில் மரியாதை வேணுங்கிற அது அதிகார ஆசை தான் என் குடும்பத்தையே அழிச்சிருச்சு. அவங்க செஞ்ச பாவத்துக்கு என் சொத்துல பாதி அந்த குலசாமிக்கும் மீதி இந்த குழந்தைக்கும் எழுதி வச்சுட்டு நான் போகிறேன். பத்திரமா பார்த்துக்கோங்க என் குடும்ப வாரிசை. இப்பொழுது இந்த தங்களுக்கு நன்றிகளை செலுத்த எங்களது மன்றத்தின் காப்பாளர் ஜெய்சங்கர் அவர்கள் இப்பொழுது நன்றியுரை உணர்த்துவார். எங்களது வெற்றி சரித்திரம் என்ற நாடகத்தை இவ்வளவு நேரம் பொறுமையாக மனம் மகிழ்ந்து சிறப்பாக கண்டுகளித்த பொதுமக்கள், ஊர் பெரியோர்கள், தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களது நண்பர்கள் கலாமன்றத்தின் சார்பாக சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்தை சிறப்பாக இயக்கி மேற்பார்வையளித்த K.A. சித்தன் இயக்குனர் இமயம் அவர்களுக்கும், எழுத்தும் இயக்கமும் அளித்த KDF எடப்பாடி அவர்களுக்கும், இணை இயக்குனர் SP ரவீந்தர், SP சுசீந்திரன் அவர்களுக்கும் எங்கள் நண்பர்கள் கலாமன்றத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சிறப்பாக சீன் செட்டிங் அமைத்து கொடுத்து ஒரு ஒளி ஓவியம் போல் இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்த ஸ்ரீ மோகன் சீன் கம்பெனி குப்பிச்சிபாளையம் அவர்களுக்கும், சிறப்பாக இசையமைத்து கொடுத்த டேவிட் சேலம் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களது நாடகம் சிறப்பாக நடக்க பாதுகாப்பு அளித்த காவல்துறை ஆய்வாளர் அந்தியூர் மற்றும் காவல்துறை உதவி ஆய்வாளர் வெள்ளித்திருப்பூர் அவர்களுக்கும் எங்களது நண்பர்கள் கலாமன்றத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நாடகத்தை மிகச்சிறப்பாக ஒளி ஓவியம் அமைத்து கொடுத்த முன்னால் இருக்கும் நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது நாடக கலைஞர்களையும் மற்றும் எங்களது அனைத்து கோயில் திருவிழா ஆரம்பித்ததிலிருந்து எல்லாமே சிறப்பாக ஃபோட்டோ ஷூட் எடுத்து கொடுத்த ரத்னா ஸ்டுடியோ உலகடம் அவர்களுக்கும் நன்றிகள். மேலும் இந்த வெற்றி சரித்திரம் நாடகத்தை உங்கள் முன் சிறப்பாக நடித்து கொடுத்த வெற்றியை தேடிய எங்களுடைய மன்ற கண்மணிகளுக்கும் மற்றும் சரித்திரம் படித்த சரண்யா அவர்கள் சேலம், பிரியா அவர்கள் கோவை, சசி அவர்கள் பொள்ளாச்சி, சரஸ்வதி அவர்கள் திருப்பூர் என அனைவருக்கும் எங்களது மிகச்சிறந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். மேலும் இந்த நாடகம் ஆரம்பித்ததிலிருந்து இந்த மணித்துளி வரை சிறப்பாக அமைய நன்கொடை அளித்த அனைத்து பெருமக்களுக்கும் எங்களது நண்பர்கள் கலாமன்றம் தலைவர், செயலாளர், பொருளாளர்
மன்ற காப்பாளர்கள், மன்ற கண்மணிகள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரையும் சார்பாக மிகச்சிறந்த சிறப்பான நண்பர் கலா மன்றத்தின் நன்றிகளை மென்மேலும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாடகத்தை கண்டுகளித்து வெற்றி சரித்திரத்தை மிகச்சிறந்த ஒரு பெரிய வெற்றி சரித்திரமாக்கிய பொதுமக்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களின் நண்பர் கலாமன்றத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் கைகூப்பி சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நண்பர்கள் கலாமன்றத்தின் சார்பாக நன்றியுரையாற்றிய ஜெய்சங்கர் அவர்களுக்கு எங்களது மன்ற காப்பாளர் முன்னோடி அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். நாளை சரித்திரம் சொல்ல